தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதः மகாபிரியவா சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்று திருப்பாவையோட 2 பாடல்களை சேர்த்து பார்க்க போகிறோம். பாடல் 5, பாடல் 6. பாடல் 5 ரொம்ப விசேஷமான பாடல். மாயனை மண்ணும் மடவதுரை மைந்தனை தூய பெருநீர் யமுனை துறைவனை அப்படின்ற பாடல். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச பாடல். இந்த பாடலோட முக்கியத்துவம் என்னென்னா, தாயாரோட பெருமை. அது நம்ம எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, பெற்றோர்களை பெருமைப்படுத்துறது தான் அந்த குழந்தைகளோட ஒரு ஒரு முக்கியமான கடமை. ஈங்கிவனை நான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன் அப்படின்னு பெற்றோர்கள் ஒரு பூரிப்பு அடைகிற தருணம் தான் முக்கியமான தருணம். அந்த இதை தான் இங்கே இந்த பாடலில் ஆண்டாள் சொல்கிறா. அதாவது தாமோதரனை தூயமாய் வந்து நாம் தூமலர் தழுவி தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை அப்படின்னா, அந்த தாயை பெருமைப்படுத்தின அந்த கிருஷ்ணனா. அப்படிப்பட்ட கிருஷ்ணனை வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து என்ன ஆகும் அப்படின்னா, எல்லா பாவங்களும் பொடிப்பொடியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறா ஆண்டாள். அப்போது இந்த பாடலோட முக்கியத்துவம் எப்படி கிருஷ்ணன் பகவானே வந்து அந்த குழந்தையாக தாய்க்கு ஒரு குழந்தையாக வந்து அந்த தாயை பெருமைப்படுத்துகிறார். அப்போது நம்ம எல்லா குழந்தைகளுக்குமே இந்த ஒரு கடமை உண்டு அப்படின்றது தான் இந்த பாடலோட ஒரு முக்கியத்துவம். அடுத்த பாடல் புல்லும் சிலம்பின கால் அப்படின்ற பாடலில் ஆண்டாள் சொல்கிறது, எல்லோரும் எழுந்திருங்கோ. அதாவது சத்தம் கேட்கலையா? கோவிலில் வந்து பூஜை பண்ணுற சத்தம் கேட்கலையா? எல்லா பறவைகளும் சத்தம் போடுறதே அது கேட்கலையா? நம்ம வந்து எழுந்து போய் பகவானை வந்து சேவிக்கணும். அதாவது இந்த பகவானை யாரெல்லாம் தொழுதுருக்காருன்னா, பெரிய பெரிய முனிவர்களும் யோகிகளுமே ரொம்ப கஷ்டப்பட்டு பகவானை அடையிறதுக்கு எவ்வளவோ தவங்கள் செய்து இது பண்ணியிருக்கா. அப்படிப்பட்ட பகவான் நம்மளுக்கு வந்து ரொம்ப எளிமையாக கோவிலில் காட்சி தரதற்கு காத்துன்னு இருக்காரு. ரொம்ப காலங்காத்தால் மறுகழியில். ஆனால் நம்ம வந்து தூங்கின்னு இருக்கோமே, இன்னுமே தூங்கின்னு இருக்கோமே. எழுந்துருங்கோ, எல்லோரும் வந்து எழுந்து நம்ம கோவிலுக்கு போய் பகவானை சேவிப்போம் அப்படின்றது தான் இந்த பாடலோட முக்கியத்துவம். இந்த 2 பாடல்களோட முக்கியத்துவமே இந்த பகவானோட பெருமையை சொல்கிற மாதிரி தான் ஆண்டாள் வந்து சொல்லியிருக்கா. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.